வணக்கம். செல்வகுமாரின் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 15 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வரக்கூடிய செப்டம்பர் 16, 17, 18 3 நாட்களும் மேற்கண்ட அறிவிக்கப்பட்ட இந்த டெல்டா மாவட்டங்களில் கனமழை பொழிவு உறுதி. அதற்கு முன் இன்றைய மழை எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய மழை பொழிவு கண்டிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் வரைக்கும் உறுதியாக வந்துவிடும். அதேபோல புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளுக்கும் வந்துவிடும். கடல் ஓரத்திலும் இருக்கும். இன்றைய மழை பொழிவு சரியாக நள்ளிரவுக்கு பிறகு, அதாவது 1 மணி 2 மணிக்குள் இந்த மழைப்பொழிவானது மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி, திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி, திருவாரூர் மாவட்ட கிழக்கு பகுதி, நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பிற பகுதிகள், மயிலாடுதுறை மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு நள்ளிரவு அதிகாலைக்குள் டெல்டாவின் கிழக்கு பகுதிக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய மழைப்பொழிவு மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கலாம். ஆனால் உறுதியாக கொடுக்கும் இடம் கிழக்கு பகுதி. வேதாரண்யம், தலைஞாயிறு, நாகப்பட்டினம், காரைக்கால், அதாவது நாகூர், மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதி சற்று உள்ளேயும், பெரும்பாலும் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் மழை தெரிகிறது கிழக்கு பகுதிக்கு. அதேபோல டெல்டாவின் தெற்கு பகுதி முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம் பகுதிக்கும் பேராவூரணியோட கடலோர பகுதிகளுக்கும் தெரிகிறது. ஆனால் இன்றைக்கு ஒதுக்கினாலும் செவ்வாய்க்கிழமை நாளை 16ஆம் தேதி ஒதுக்குவதற்கு வாய்ப்பில்லை. 16ஆம் தேதியை விட 17, 18 மிக கனமழை பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கிறது. டெல்டாவை விட பிற மாவட்டங்களுக்கு இன்னும் அதிகம்தான். ஆனால் டெல்டாவிற்கு 17, 18 கனமழை காத்திருக்கு. 16ஆம் தேதி மாலையே டெல்டா மாவட்டத்திற்குள் வரக்கூடிய மழை மாலை 6, 7 மணிக்குள்ள கண்டிப்பாக டெல்டாவிலே பரவலான ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 16ஆம் தேதி நாளை செவ்வாய்க்கிழமை மாலையில் இந்த மழைப்பொழிவு நள்ளிரவில் இன்னும் மீண்டும் ஒரு சுற்று கடலோர பகுதிகளுக்கு வந்து அதிகாலைக்குள் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக 15 தொடக்கம் கடலோரம், 16 மாலை இரவிலே தீவிரம் பரவலாக லேசான மிதமான மழை பொழிவாகவோ ஆங்காங்கே சற்று கனமழை பொழிவாகவோ 16ஆம் தேதி கொடுக்கும். ஆனால் 17ஆம் தேதி மிக கனமழை பொழிவு